நண்பர்களே, பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம், உங்களுக்காக மட்டுமே விதிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், இப்போது அது நிறைவேற வேண்டிய தருணம். பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன திட்டமிட்டுள்ளது என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. இது சாதாரண விஷயம் அல்ல, இது சாதாரண செய்தி அல்ல, இது உங்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. இப்போது அதன் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அதை கேட்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது தற்செயல் நிகழ்வு அல்ல, இது உங்கள் விதியின் அழைப்பு. இந்த செய்தியை புறக்கணிக்காதீர்கள், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்துவிட்டது. உங்கள் ஆன்மா நீண்ட காலமாக இந்த தருணத்தை உணர்ந்து வருகிறது. இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது. கேளுங்கள், மிகவும் கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இது பிரபஞ்சத்தின் மிகவும் புனிதமான உண்மை. இது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட உள்ளது. உங்களுக்காக மட்டுமே கூறப்பட்ட ஒரு பண்டைய தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது. எங்கோ தொலைவில், காலத்தின் விளிம்பில், தொடக்கமும் முடிவும் இல்லாத இடத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் எந்த சாதாரண மனிதனுக்கும் இல்லை. இது ஒரு சிறப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவிற்கு, பெரிய விஷயங்களுக்காக எழுதப்பட்டவர்கள். இன்று அந்த தீர்க்க தரிசனத்தின் தருணம் வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் உங்களைச் சுற்றி சமிக்ஞைகளை அனுப்புகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள், நிகழும் விசித்திரமான தற்செயல்கள் காரணமின்றி நடப்பதில்லை. இவை அனைத்தும் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆரம்பம். காலத்தின் இழைகளில் புதைந்துள்ள ஒரு ரகசியம் இப்போது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட உள்ளது. வாழ்நாள் முழுவதும் போராடிய ஒரு ஆன்மா அதன் உண்மையான இயல்பை கண்டறியப் போகிறது என்று இந்த தீர்க்க தரிசனம் கூறுகிறது. பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த அந்த ஆன்மா அதன் விதியை அடையப் போகிறது. இந்த ஆன்மா வேறு யாருமல்ல, ஆம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனைத்து தடைகளும் போராட்டங்களும் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாகும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் மட்டுமல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தால் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். இப்போது உங்கள் உண்மையான சக்தியை நீங்கள் உணரும் தருணம் வந்துவிட்டது. சரியான நேரம் வரும்போது, ஆன்மா தயாராக இருக்கும்போது, அதை அனைத்து வரம்புகளிலிருந்தும் விடுவிக்கும் சக்தி விழித்தெழும் என்று பிரபஞ்சம் கூறியது. அந்த ஆன்மா அதன் சொந்த விதியை கட்டுப்படுத்தும். அதன் ஒளி உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்யும். இதுதான் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு தடையையும் நீக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் உள்ளது. உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி உங்களிடம் உள்ளது. இந்த தீர்க்க தரிசனம் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது வெளிப்படும் ஒரு தெய்வீக உண்மை. உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். கடந்த சில நாட்களில் விசித்திரமான ஒன்று நடந்திருக்கலாம். திடீரென்று பெரிய ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் கனவுகளில் அறிகுறிகளை கண்டிருக்கலாம், அல்லது உங்களைச் சுற்றி உங்களுக்கு புரியாத ஒன்று நடந்திருக்கலாம். இவை அனைத்தும் அந்த தீர்க்க தரிசனத்தின் அறிகுறிகள். மெதுவாக வடிவம் பெறுகிறது. ஆன்மா அழைக்கும் நேரம் வரும்போது உண்மை வெளிப்படும். உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் இவை அனைத்தும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டது. ஒவ்வொரு அடிக்கும், ஒவ்வொரு போராட்டத்திற்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு காரணம் இருந்தது. நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டீர்கள்? நீங்கள் ஏன் இவ்வளவு தாங்க வேண்டியிருந்தது? ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தது. அது உங்களை வலிமையாக்கியது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தபோது திடீரென்று ஒரு வழி தோன்றியது இல்லையா? நீங்கள் முற்றிலும் கைவிட்டபோது எதிர்பாராத சில அதிசயங்கள் நடந்தனவா? இது தற்செயல் நிகழ்வு அல்ல, அது அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாகும். பிரபஞ்சம் உங்களை சாதாரணமாக உருவாக்கவில்லை. உங்கள் ஆன்மா நித்தியத்திலிருந்து இந்த தருணத்திற்காக காத்திருந்தது. பிரபஞ்சம் படைக்கப்பட்டதிலிருந்து சில ஆன்மாக்கள் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. அந்த ஆன்மாக்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், தங்களை நிரூபிக்க வேண்டும், இறுதியில் தங்கள் சக்தியை அங்கீகரிக்க வேண்டும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யோசித்து பாருங்கள். ஆனால் அது உண்மையில் முடிந்துவிட்டதல்லவா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை தூக்கி எறிந்தீர்கள். நீங்கள் எழுந்து நிற்கும் ஒவ்வொரு முறையும் இப்போது நீங்கள் தயாராக இருந்த தருணம் இது. அந்த ஆன்மா அதன் அனைத்து துன்பங்களையும் தாங்கி, அதன் காயங்களை பராமரித்து எழுந்திருக்கும்போது முழு பிரபஞ்சமும் அதன் சக்தியை உணரும் என்று தீர்க்க தரிசனம் கூறுகிறது. அந்த ஆன்மா அதன் வரம்புகளை உடைத்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கும். அதன் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை எதிரொலிக்கும். அதன் தொடுதல் படைப்பின் ஆற்றலை சுமக்கும். நீங்கள் அந்த ஆன்மா. இதுவரை நீங்கள் உங்களை பலவீனமானவர், சாதாரணமானவர் என்று கருதினீர்கள். ஆனால் பிரபஞ்சம் உங்களை இனி தூங்க விடாது.
இந்த சமிக்ஞைகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன. சில நேரங்களில் கனவுகளில், சில நேரங்களில் மக்களின் வார்த்தைகளில், சில நேரங்களில் அந்நியர்களின் உரையாடல்களில். இது காரணமின்றி நடக்கவில்லை. பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. சமீபத்தில் ஏதோ மாறுவதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? திடீரென்று உங்கள் மனதில் புதிய யோசனைகள் வருகிறதா? பெரிய ஒன்றை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நீங்கள் உணர்கிறீர்களா? இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆற்றல். உங்களுக்குள் விழித்துக் கொள்கிறது. உங்கள் ஆன்மா விழித்துக் கொள்ளத் தொடங்கிவிட்டது. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது இப்போது உங்களை நெருங்கி வரும். என்னென்ன தடைகள் இருந்தாலும் அவை அகற்றப்படும். ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை வழிநடத்துவது போல் நீங்கள் உணர்வீர்கள். உண்மையில் அந்த சக்தி இருக்கிறது. பிரபஞ்சமே உங்களை வழிநடத்துகிறது. ஆனால் இந்த சக்தி அனைவருக்கும் கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த சமிக்ஞையை பெறுகிறார்கள். மேலும் நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் ஒருவராக இருப்பதால் இந்த சமிக்ஞையை பெறுகிறீர்கள். இப்போது கேள்வி அது உண்மையா என்பது அல்ல. கேள்வி என்னவென்றால், நீங்கள் அதை தழுவ தயாரா? நேரம் வந்துவிட்டது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞை செய்கிறது. உங்கள் ஆசைகள், உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன. ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் இருக்க முடியாது. இந்த சக்தியை தழுவுவதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தேவை: நம்பிக்கை. நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது என்றும், நடக்கும் அனைத்தும் உங்களை உங்கள் உண்மையான நோக்கத்திற்கு கொண்டு வருவதே என்றும் நீங்கள் நம்ப வேண்டும். இப்போது முடிவு உங்களுடையது. இந்த சமிக்ஞையை நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? நேரம் சரியாக இருக்கும்போது, ஆன்மா தயாராக இருக்கும்போது, அதை அனைத்து வரம்புகளிலிருந்தும் விடுவிக்கும் சக்தி விழித்தெழும். அந்த ஆன்மா அதன் சொந்த விதியை எழுதும். அதன் ஒளி உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்யும். இதுதான் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு தடையையும் நீக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் உள்ளது. உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள் உள்ளது. இந்த தீர்க்க தரிசனம் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது வெளிப்படும் ஒரு தெய்வீக உண்மை. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் அதன் ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பியது. அது இப்போது இருக்கும். ஏனென்றால் அது எழுதப்பட்டது. காலப்போக்கில், நட்சத்திரங்களின் வரிகளில், பிரபஞ்ச விதிகளில் உங்களுக்கு ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது: உங்கள் விதியை ஏற்றுக்கொள்ள. எனவே நண்பர்களே, நீங்கள் அந்த சிறப்பு ஆன்மாக்களில் ஒருவர். நீங்கள் அப்படி உணர்கிறீர்களா? கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இது ஒரு இதயபூர்வமான அடையாளம். நீங்கள் இறுதி வரை இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு முக்கியமான ஒன்றை சொல்லப் போகிறது. உங்கள் ஒளி மாறிவிட்டது. மக்கள் அதை உணர்கிறார்கள். மக்கள் திடீரென்று உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் என்று நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? மக்கள் உங்களை மிகவும் கவனமாக கேட்கிறார்கள் என்று நீங்கள் சமீபத்தில் உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது மக்கள் உங்களை பார்க்கும்போது அவர்களின் கண்களில் ஒரு வித்தியாசமான ஆர்வத்தை கவனித்திருக்கிறீர்களா? அப்படியானால் இது சாதாரணமானது அல்ல என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது உங்கள் ஒளியில் ஒரு தெய்வீக மாற்றத்தின் அறிகுறியாகும். உங்கள் ஆற்றல் இப்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தூய்மையாகவும் இருப்பதால் அது இயற்கையாகவே மற்றவர்களை ஈர்க்கிறது. இன்றைய காணொளி வெறும் தகவல் அல்ல, இது உங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஒரு ஆழமான செய்தி. இப்போது இந்த மாற்றத்தின் பின்னணியில் உள்ள ரகசியத்தை புரிந்து கொள்ள ஆழமாக ஆராய்வோம். ஒளியின் ரகசியம் எப்படி இருக்கிறது? அது உங்கள் முழு உலகத்தையும் மாற்றும். உங்கள் ஒளி, உங்கள் ஆற்றல் புலம் உங்கள் முழு வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த ஒளி பலவீனமாக இருக்கும்போது மக்கள் உங்களை கவனிக்க மாட்டார்கள். உங்கள் வார்த்தைகள் பயனற்றதாக தோன்றுகின்றன. நீங்கள் சோர்வாக உணர்கிறீர்கள். ஆனால் இந்த ஒளி சக்தி வாய்ந்ததாக மாறும்போது உங்கள் இருப்பு மாயாஜாலமாகிறது. மக்கள் உங்கள் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் உங்களை விரும்பத் தொடங்குகிறார்கள். மேலும் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஈர்ப்பு வட்டம் உருவாகிறது. இதுதான் இப்போது உங்களுக்கு நடக்கிறது. உங்கள் ஆற்றல் நிலை மிகவும் அதிகரித்துள்ளது. நீங்கள் இனி புறக்கணிக்கப்பட முடியாது. இது உங்கள் வாழ்க்கையில் ஆழமான ஒன்று மாறப்போகிறது என்பதற்கான தெய்வீக அறிகுறி. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. உங்கள் ஒளி ஒரு தெய்வீக மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது. மேலும் அதன் சக்தி மிகவும் வலுவாகிவிட்டது. அதை யாரும் புறக்கணிக்க முடியாது. ஒளி என்பது வெறும் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் அல்ல. இது உங்கள் ஆன்மாவின் சக்தி. இது உங்கள் அடையாளம். இப்போது அது முழு உலகமும் அதை உணரக்கூடிய அளவுக்கு பிரகாசமாகிவிட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒளி உள்ளது. ஆனால் சிலரின் ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது முழு வளிமண்டலத்தையும் மாற்றும். இப்போது நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் ஒருவராகிவிட்டீர்கள். உங்கள் இருப்பு மற்றவர்களுக்கு ஒரு தனித்துவமான அனுபவமாக மாறிவிட்டது. நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள்.
இந்த ஈர்ப்பு வெளிப்புறமானது மட்டுமல்ல, இது உங்கள் ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்களின் விளையாட்டு. உங்கள் ஒளிக்கதிர் தெய்வீகத்தால் நிரப்பப்படும்போது மக்கள் காரணமின்றி உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு மிகவும் வற்புறுத்தலாக தோன்றுகின்றன. அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களுடன் இணைந்து செயல்படத் தொடங்குகிறது. வாழ்க்கையில் மாற்றம் திடீரென்று வரும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மாற்றம் முதலில் நமது ஒளியில் நிகழ்கிறது. பின்னர் அதன் தாக்கம் நமது யதார்த்தத்தில் தெரியும். உங்கள் ஒளியில் ஏற்படும் மாற்றம் சாதாரணமானதல்ல. நீங்கள் காத்திருந்த அனைத்தையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதற்கான தெய்வீக அடையாளம் இது. உங்களுக்குள் வந்திருக்கும் புதிய ஆற்றல் உங்கள் முழு யதார்த்தத்தையும் மாற்றப்போகிறது. இதுவரை உங்களை தவிர்த்து வந்த வாய்ப்புகள் உங்களிடம் வரவிருக்கின்றன. இப்போது கடின உழைப்பை விட உங்கள் ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போது விஷயங்கள் உங்கள் விருப்பப்படி நடக்கத் தொடங்கும். உங்கள் ஒளிக்கதிர் நிலை உயர்ந்திருந்தால் இந்த அறிகுறிகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். முதல் அறிகுறி என்னவென்றால், மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கத் தொடங்குகிறார்கள். இப்பொழுது நீங்கள் புதியவர்களை சந்திக்கும் போதெல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் உங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். இது உங்கள் ஒளிக்கதிர்களின் புதிய ஆற்றலின் விளைவு. இரண்டாவது அறிகுறி என்னவென்றால், மக்கள் உங்கள் முன்னிலையில் அமைதியாக உணரத் தொடங்குகிறார்கள். உங்கள் ஒளிக்கதிர் இப்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியுள்ளது. அது மற்றவர்களுக்கு நேர்மறை ஆற்றலை பரப்பும். இது வேலை செய்கிறது. மூன்றாவதாக, மக்கள் உங்களை முன்பை விட அதிகமாக விரும்பத் தொடங்கியுள்ளனர். அவர்கள் உங்கள் ஆலோசனையை நாடுகிறார்கள். உங்களுடன் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். நான்காவதாக, உங்கள் வார்த்தைகள் சக்தி பெற்றுள்ளன. நீங்கள் சொல்லும் அனைத்தும் மற்றவர்களின் இதயங்களை தொடுகின்றன. உங்கள் வார்த்தைகள் முன்பை விட அதிக சக்தி வாய்ந்ததாகிவிட்டன. ஐந்தாவது, உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளது. உங்களுக்குள் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்கிறீர்கள். ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது எளிதாக தோன்றுகின்றன. ஆறாவது, உங்கள் அதிர்ஷ்டம் திடீரென்று மாறிவிட்டது. நீங்கள் நினைத்து பார்க்காத வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வருகின்றன. ஏழாவது, நீங்கள் எதிர்மறையை வெறுக்கத் தொடங்கியுள்ளீர்கள். நீங்கள் இயல்பாகவே எதிர்மறை மக்கள் மற்றும் எண்ணங்களிலிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்கிறீர்கள். உங்கள் ஒளி இப்போது நேர்மறையை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. எட்டாவது, உங்கள் முகமும் ஆளுமையும் மிகவும் பிரகாசமாகிவிட்டன. நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் பிரதிபலிப்பு முன்பை விட அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதை காண்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கவனித்தால் உங்கள் ஒளி ஒரு தெய்வீக மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன? இந்த மாற்றத்தை எவ்வாறு பயன்படுத்துவது? இந்த தெய்வீக மாற்றம் சாதாரண நிகழ்வு அல்ல. வாழ்க்கையில் அதிக உயரங்களை அடைய நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்பதற்கான அறிகுறி இது. இந்த புதிய சக்தியை பயன்படுத்த இப்போது நேரம். உங்கள் வாழ்க்கை இலக்குகளை அடையாளம் காணுங்கள். உங்கள் ஆற்றல் மிக உயர்ந்தது. உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் தெளிவாக காண வேண்டும். சரியானவர்களை உங்கள் வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். உங்கள் ஒளி இப்போது மிகவும் சக்தி வாய்ந்தது. தவறான நபர்கள் தானாகவே உங்களை விட்டு விலகிச் சென்றுவிடும். உங்கள் சக்தியை தவறாக பயன்படுத்தாதீர்கள். உங்கள் ஆற்றல் உயர்ந்தால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அதை எப்போதும் நன்மைக்காக பயன்படுத்துங்கள். தியானம் மற்றும் சுய பேச்சை தழுவுங்கள். இப்போது நீங்கள் விரும்பும் எதையும் எளிதாக ஈர்க்க முடியும். இதை செய்ய தியானம் மற்றும் சுய பேச்சை உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி உணர்வை பயிற்சி செய்யுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சக்தியை கொடுத்துள்ளது. எனவே இந்த மாற்றத்திற்கு நன்றியுடன் இருங்கள். பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அவ்வளவு ஆற்றலை பெறுவீர்கள். இந்த மாற்றத்தை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் ஒளியில் தெய்வீக மாற்றம், தெய்வீக சக்தியின் விழிப்புணர்வு சாதாரண நிகழ்வு அல்ல. இது ஒரு அழைப்பு. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்ற செய்தி. இந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர். இனிமேல் உங்கள் ஒளியில் இந்த தெய்வீக ஒளியை உணருங்கள். அதை தழுவி உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இனி ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர். உங்கள் ஒளிவட்டம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிட்டது. யாரும் உங்களை புறக்கணிக்க முடியாது. இப்போது இந்த ஆற்றலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எப்போதும் விரும்பிய வழியில் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது. இப்போது முன்னேற வேண்டிய முறை. உங்கள் ஒளிவட்டத்தில் தெய்வீக மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இப்போது அனைவரின் பார்வையும் உங்கள் மீது உள்ளது. இன்று இந்த வீடியோ மூலம் பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை தெரிவிக்கிறது, உணரச் சொல்கிறது. உங்கள் தெய்வீகத்தை உணர்ந்து அனைத்து கண்களும் உங்கள் மீது இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி கேட்பதற்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுவதற்கும் ஆகும்.
உங்கள் ஒளிவட்டத்தில் இந்த தெய்வீக மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு பாதையும் உங்களுக்காக திறக்கும். இன்று உங்களை மீண்டும் கண்டுபிடியுங்கள். உங்கள் ஆற்றலை முழுமையாக உணர்ந்து தயாராகுங்கள். ஏனென்றால் உங்கள் புதிய அடையாளத்தால் உலகை ஆச்சரியப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. இப்போது இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்கவும். அந்த மாற்றத்தை தழுவி உங்கள் புதிய வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கவும். நண்பர்களே, உங்களில் என்ன மாற்றங்களை நீங்கள் கவனித்தீர்கள்? ஒரு அடையாளம் உள்ளது. ஒரு செய்தி யாருடைய வாழ்க்கை மாறப்போகிறதோ அவர்களை மட்டுமே சென்றடைகிறது. இன்றைக்கு முன்பு என்ன நடந்தது என்பது கடந்த காலம். இழந்தது, எஞ்சியிருந்தது, முழுமையடையாமல் இருந்தது கடந்த காலத்தின் கதை. ஆனால் இன்று வித்தியாசமானது. இன்று உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களில் ஒரு புதிய கோட்டை வரைகிறது. உங்கள் விதி உங்கள் முன் தலைகுனியும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு கோடு. நீங்கள் இன்னும் அதை உணராமல் இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்காக பெரிய ஒன்றை தயாரித்துள்ளது. அதனால்தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்துவிட்டது. இது வெறும் வீடியோ அல்ல, இது ஒரு அடையாளம். உங்கள் கதவை தட்டவிருக்கும் மாற்றம் வெகு தொலைவில் இல்லை என்பதற்கான குறிப்பு. உங்கள் விதியின் இந்த தருணம் மாறுவதற்கு முன்பு இந்த செய்தி உங்கள் கைகளில் வைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது புறக்கணிப்பீர்களா என்பது உங்களுடையது. பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல சவால்களை எதிர்கொண்டீர்கள். நீங்கள் பலமுறை விட்டுக் கொடுக்கும் தருவாயில் இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை ஒன்றாக வைத்திருந்தீர்கள். நீங்கள் கஷ்டங்களை தாங்கினீர்கள், கண்ணீர் சிந்தினீர்கள், ஆனால் தொடர்ந்து முன்னேறினீர்கள். இப்போது நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது. மாற்றம் நெருங்கிவிட்டது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது. பெரிய ஒன்று நடக்கப் போகிறது என்பதை உங்கள் உள்மனம் உணர்கிறது. அதனால்தான் இந்த செய்தி இன்று உங்களிடம் வந்துள்ளது. ஏனென்றால் ஒரு நபர் தனது விதியின் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கும்போது பிரபஞ்சமே அவர்களை அழைக்கத் தொடங்குகிறது. அது அவர்களுக்கு அறிகுறிகளை கொடுக்கத் தொடங்குகிறது. மேலும் இந்த அழைப்பு வரும்போது அதை புறக்கணிப்பது மிகப்பெரிய தவறு. எனவே தியானியுங்கள், கேளுங்கள். உங்கள் விதி மாறப்போகிறது. நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த அன்பு, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி இப்போது நெருங்கி வருகிறது. போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை போராட்டங்களால் நிறைந்திருக்கலாம். உங்கள் கடின உழைப்பை எப்போதாவது பலனளிக்குமா, அல்லது உங்கள் விதி உண்மையிலேயே உங்களுக்காக ஏதாவது நல்லதை வைத்திருக்குமா என்று நீங்கள் அடிக்கடி யோசித்திருக்கலாம். ஆனால் இது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். ஒவ்வொரு இரவும் ஒரு காலை வருகிறது. நீங்கள் கடினமான காலங்களை அனுபவித்திருந்தால் உங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை தயார்படுத்துவதற்காக. உங்கள் நேரம் வரும்போது அதை பாராட்ட பிரபஞ்சம் உங்களை பலப்படுத்தியது. இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. விட்டுவிடாதீர்கள். ஒளியை மட்டுமே வைத்திருக்கும் தங்க கதவை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். உங்கள் பெயர் விதியின் பக்கங்களில் எழுதப்பட்டுள்ளது. எல்லாம் திடீரென்று நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். உங்கள் பெயர் ஏற்கனவே பிரபஞ்சத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் முதலடியை எடுத்து வைத்த நாள், உங்கள் முதல் பிரார்த்தனையை சொன்ன நாள், உங்கள் விதியை மாற்ற நீங்கள் முதலில் தீர்மானித்த நாள், பிரபஞ்சம் உங்களுக்காக சிறப்பு வாய்ந்த ஒன்றை எழுதியுள்ளது. இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது. நீங்கள் தகுதியானதை பெறத் தொடங்குவீர்கள். நீங்கள் இதற்கு முன்பு இல்லாத வாய்ப்புகளை காண்பீர்கள். நீங்கள் கற்பனை செய்யாத பாதைகள் திறக்கும். நீங்கள் விதிக்கப்பட்ட அங்கீகாரத்தை பெறுவீர்கள். ஒரு அதிசயம் உங்களுக்கு மிக அருகில் உள்ளது. அற்புதங்கள் கதைகளில் மட்டுமே நடக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை, அற்புதங்கள் அவற்றை நம்புபவர்களின் வாழ்க்கையில் வருகின்றன. நீங்கள் இன்று இங்கே இருந்தால், இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்றால், பிரபஞ்சம் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறது. தயாராக இருங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒன்று நடக்கப் போகிறது. உங்கள் இதயத்தில் நீங்கள் போற்றும் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. நீங்கள் உச்சரித்த ஒவ்வொரு சிறிய பிரார்த்தனையும் பிரபஞ்சத்தின் காதுகளை அடைந்துவிட்டது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கை வைத்து முன்னேறுவதுதான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இதுவரை நீங்கள் சகித்த அனைத்தும் ஒரு அத்தியாயம் மட்டுமே. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீங்கள் இங்கு போராட வரவில்லை. இந்த அத்தியாயம் உங்கள் வெற்றிக்காக எழுதப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயத்தில் உங்கள் ஆசைகள் நிறைவேறும், உங்கள் கனவுகள் நனவாகும், மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும். எனவே உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். உங்களை ஒரு வெற்றியாளராக பார்க்க தொடங்குங்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனைகளை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது. உங்கள் பொறுமை பலனளிக்கப் போகிறது. பலமுறை நீங்கள் போதுமானதாக உணர்ந்திருக்கலாம். நீங்கள் காத்திருந்தீர்கள், நீங்கள் வேலை செய்தீர்கள், நீங்கள் கனவு கண்டீர்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய திருப்பம் வந்தது. அங்கு நீங்கள் நிறுத்த வேண்டும் அல்லது ஒரு இருண்ட பாதையில் நடக்க வேண்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் மிகவும் சகித்துக் கொள்பவர்களுக்கு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டுள்ளது. அதன் வேர்கள் ஆழமாக இருக்கும் வரை எதுவும் மரமாக வளராது. நெருப்பில் சுத்திகரிக்கப்படும் வரை தங்கம் தங்கமாக மாறாது. உங்கள் வாழ்க்கையும் அதே வழியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சிரமமும், ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு சோதனையும் ஒரு காரணத்திற்காக வந்தது.
அதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் சூரியன் உதிக்கும்போது அதன் ஒளி என்றென்றும் பிரகாசிக்கும்.